வணக்கம் நண்பர்களே நண்பிகளே, வெல்கம் டு ஸ்ரீதர் யூனிவர்ஸ். 1997 டிசம்பர் 31 புதன்கிழமை. திரும்ப டிசம்பர் 31 புதன்கிழமை எந்த வருஷத்துல வரும்? இதுதான் கேள்வி. புரியுதுங்களா? 1997ல டிசம்பர் 31 வெனஸ்டே வந்ததுன்னா திரும்ப டிசம்பர் 31 வெனஸ்டே எந்த இயர்ல வரும் அப்படின்றத இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு அடுத்த வருஷம் 1998, அதுக்கு அடுத்து 1999, 2000, 2001, 2002, 2003. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இயர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு இந்த இயர் 4ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 4ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்படி ஆகலனா இது நார்மல் இயர். சாதாரண வருஷம் அப்படின்னா ஆர்டினரி இயர்னு சொல்லுவாங்க. ஆர்டினரி இயர்ல 365 நாட்கள் இருக்கும். அதே லீப் இயரா இருந்தா 366 நாட்கள் இருக்கும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். அந்த ஒரு நாள் பிப்ரவரி 29ஆம் தேதி. கிளியரா? 365 நாள். ஓகே, ஒரு வாரத்துக்கு 7 நாள். 7 அடிச்சு கொடுத்தேன்னா எத்தனை வாரம் இருக்குன்னு தெரியும். 52 வாரம் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா டே வரும், அதுதான் ஆட் டே. இதே லீப் இயர் 366 நாளா? ஒரு வாரத்துக்கு 7 நாள். 7 அடிச்சு கொடுத்தேன்னா 52 வாரம் வரும், 2 எக்ஸ்ட்ரா டே வரும், அதுதான் ஆட் டே. கிளியரா? அப்ப கொடுக்கப்பட்ட வருடம் 4ஆல் மீதியின்றி வகுப்பட்டால் அது லீப் இயர். வகுப்படவில்லை என்றால் அது ஆர்டினரி இயர். ஆர்டினரி இயர்ல எத்தனை ஆட் டே இருக்குது? 1. அப்போ 1ன்னு எடுத்து எழுதிருங்க. இது ஆர்டினரி இயரா லீப் இயரா? ஆர்டினரி இயர். அப்போ ஒரு ஆட் டே. இது ஆர்டினரி இயரா லீப் இயரா? டெஃபினட்டா இட் ஷுட் பி a லீப் இயர். லீப் இயர்னா 2 ஆட் டே போட்டுக்கிறேங்க. லீப் இயர்னா 4ல எக்ஸாக்டா டிவைட் ஆகும். நூற்றாண்டுகளா இருந்தா 400ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகும். இது நூற்றாண்டு, செஞ்சுரி இயர். டெஃபினட்டா 400ஆல டிவைட் ஆகுது. அட் த சேம் டைம் 4ஆலையும் எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. இது லீப் இயர் தான். லீப் இயரா இருந்தா 2 ஆட் டேஸ். கிளியர்? இது நார்மல் இயர். அப்போ ஒரு ஆட் டே. இதுவும் நார்மல் இயர். அப்போ ஒரு ஆட் டே. இது நார்மல் இயர், ஒரு ஆட் டே. இப்படியே நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வரணும். 1 2 3 4 5 6 7. திரும்ப எப்ப 7ன்னு சொல்லி வருதோ அப்படியே அந்த இயரை பிக் பண்ணிக்கிறீங்க. 1997 டிசம்பர் 31 புதன்கிழமையா இருந்தது அப்படின்னா திரும்ப 2003வது வருஷத்துல டிசம்பர் 31 புதன்கிழமையா தான் இருக்கும். இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த வருஷத்தினுடைய கேலண்டரை திரும்ப அப்படியே இந்த வருஷத்துல யூஸ் பண்ணலாம். புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். ஓகே गाइस, லாஸ்ட் क्वेश्चनல 1997 டிசம்பர் 31 வெனஸ்டேன்னு கொடுத்துட்டு திரும்ப டிசம்பர் 31 வெனஸ்டே எந்த இயர்ல வரும்னு கேட்டிருந்தான். பட் ஆனா இப்ப நம்ம பார்க்க போற क्वेश्चनல ஜனவரி 1 சண்டே 2023வது வருஷம் அப்படின்னா திரும்ப ஜனவரி 1 சண்டே எந்த வருஷத்துல வரும்னு கேக்குறான். இது ஜனவரி 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றனால இந்த இயரையும் கணக்குல எடுத்துக்கிறோம். சரியா? 2023, 2024, 2025, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33 அப்படின்னு வரிசை எழுதுறேன். 2023 இது நார்மல் இயரா லீப் இயரா? டெஃபினட்டா இட் ஷுட் பி a நார்மல் இயர். நார்மல் இயரா இருந்தா ஒரே ஒரு ஆட் டே, அதனால 1 போட்டேன். சரியா? 2024 லீப் இயர், அதனால 2 ஆட் டே போட்டேன். 2025 லீப் இயர் கிடையாது, நார்மல் இயர், அதனால 1 போட்டேன். 26 நார்மல் இயர் 1, 27 லீப் இயர் கிடையாது, நார்மல் இயர் 1 போட்டுருக்கிறேன். 28 நார்மல் இயர் கிடையாது, லீப் இயர் 2 போட்டுருக்கிறேன். அதே மாதிரி அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். எங்கனக்குள்ள 7 வருதோ அப்படியே லாக் பண்ணி விட்டுருங்க. 1 + 2 3 4 5 6 7 வரல. 6ஓட ஒரு 2 கூட்டும் போது 8 ஆயிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணா 7ஓட மல்டிபிள்ஸ் எங்க வருதோ அங்கனக்குள்ள நிறுத்திக்கிறணும். பண்ணிரலாமா? 1 + 2 3 4 5 6 7 8 9 10 11 + 2 13 அப்புறம் 1 கூட்டினா 14. 7ஓட மல்டிபிள்ஸ் வந்துருச்சா? அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த வருஷத்தை அப்படியே எடுத்து எழுதினீங்கன்னா 2034 ஜனவரி 1 சண்டே வரும். கிளியரா? புரிஞ்சுங்களா? இது ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கனால அந்த இயரையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்ல எப்போ 7 முடியுதான்னு பாருங்க. முடியலன்னா 7ஓட மல்டிபிள்ஸ் எங்க முடியுதுன்னு பார்த்துட்டு அதோட லாக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷத்தை எடுத்து அப்படியே நீங்க கேலண்டர்ல பாத்தீங்கன்னா சேம். ரைட்? சோ இந்த சைடுல இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணனோ அதை கிழமையோட இங்க எழுதி இருக்கிறேன். 2024 லீப் இயர், ஆனா 2023 நார்மல் இயர். இடைப்பட்ட நாட்கள் 365. ஒரு வாரத்துக்கு 7 நாள். 7 அடிச்சு கொடுத்தா 52 வாரம் நமக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஆட் டே வரும். அப்போ 2023ல இருந்து 2024 வர போறோம். ஒரே ஒரு ஆட் டே சண்டே +1 ஆட் பண்ணா மண்டே. ஓகே? 2024 லீப் இயர், ஏன்னா இது 4ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். அப்ப என்ன பண்ணோம்? 2 ஆட் பண்ணோம். மண்டேவோட 2 ஆட் பண்ணி வெனஸ்டேன்னு
நெக்ஸ்ட் இயர் 2025 ஜனவரி 1ஆம் தேதி கேலண்டர் எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு இது ஒரு நார்மல் இயரா, அப்போ இதோட 1 கூட்டி 2026 வருஷத்துல ஜனவரி 1 Thursday தான் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது நார்மல் இயர். அப்போ வெனஸ்டேவோட 1 கூட்டி Thursdayன்னு போகணும். இது நார்மல் இயர், 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும், 1 மட்டும் கூட்டணும். Thursday plus 1 Friday, இதுவும் நார்மல் இயர். அப்போ இதோட 1 மட்டும் கூட்டுங்க. Friday plus 1 Saturday, இது நார்மல் இயர் கிடையாது, இது லீப் இயர். ஏன்னா இது 4ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும், 2 கூட்டணும். Saturday plus 2 Monday, கேலண்டர்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது நார்மல் இயர், ஏன்னா இது 4ல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும், இதோட 1 கூட்டணும். 1 ஏன் கூட்டுறோம், மறுபடியும் இந்த சைடுல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, ஒரு ஆட் டே. கிளியர்? அப்ப இதோட 1 மட்டும் கூட்டினீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி 1 டியூஸ்டே வரும். இதுக்கு அடுத்த வருஷம் வெனஸ்டே வரும். காரணம் என்ன, 2030 நார்மல் இயர், ஆட் டே. அதனால 1 கூட்டுறேன். 1 கூட்டினா வெனஸ்டே, அடுத்து 1 கூட்டினா Thursday, 1 கூட்டினா ஃப்ரைடேல வரணும். ஏன் சார் 2 கூட்டி சாட்டர்டே போட்டிருக்கான், இது லீப் இயர், 2 ஆட் டே. அதனால இதோட 2 கூட்டி எனக்குள்ள சாட்டர்டே போட்டா, அதுக்கப்புறமா நீங்களே யோசிச்சு பாருங்க, இது ஒரு நார்மல் இயர், இதோட 1 கூட்டினா திரும்ப சண்டே வந்துருச்சு. நம்ம ஆக்சுவலா என்ன கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஜனவரி 1 சண்டே வந்ததுன்னா திரும்ப சண்டே எந்த இயர்ல வரும் அப்படின்றதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். 2034ல வரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுனா லைக் தட்டி விடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா நண்பர்கள் நண்பிகளா ஷேரை பறக்க விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.